دمعت عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدأ يا قلب ورفقا صل على محمد السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله السلام عليك يا رسول الله السلام عليك. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் திருக்குடும்பத்தார் மற்றும் திருத்தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பொழியட்டும். என்னருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாருல் பயான் தெளிவுரை இல்லத்தின் சார்பாக மார்க்கம் அறிவோம் தொடரில் ஒரு முக்கியமான தலைப்பாக, 6வது தலைப்பாக, இந்த தற்கொலை ஒரு தீர்வாகுமா என்பது குறித்து நான் பேசவிருக்கின்றேன். தற்கொலை என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, பன்னெடுங்காலமாக இந்த மனித சமுதாயத்தின் ஒரு பெரும் தலைவலியாக, பெரும் பிரச்சனையாக விளங்குகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து மனித சமுதாயம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த உலகின் மனித வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இறைமார்க்கமான இஸ்லாம் ஒரு தீர்வுகளை தந்ததோ, அதே போன்று இந்த தற்கொலை என்ற பிரச்சனைக்கும் அது தீர்வுகளை தந்திருக்கிறது. திருக்குறானை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது மிக அருமையான போதனைகளை பார்க்கின்றோம். அதற்கு முன்னாலே நாம் இந்த தற்கொலை எந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்திலே, மனித சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறது, வியாபித்திருக்கிறது, எந்த காரணங்களால் யாருக்கு மத்தியிலே இது அதிகமாக நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம். தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஏழைகள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள், அவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏழைகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் தற்கொலை செய்து சொல்லுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை போலவே செல்வந்தர்களும் கூட தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். வசதி வாய்ப்பில்லாதவர்கள், கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் மட்டுமல்ல, வறுமையால் அலைக்கழிக்கப்படுபவர்கள் மட்டுமல்ல, உலகில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லாவிதமான வாழ்க்கை வசதிகளும், எல்லாவிதமான வாய்ப்புகளும், எல்லாவிதமான இன்பங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், இவை அனைத்தும் இருப்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கூட தற்கொலை செய்து கொள்வதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். எனவே இது வாய்ப்பு வசதிகள் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்ல என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெரும் பெரும் தொழிலதிபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எவ்வளவோ பெரிய புகழ்பெற்ற மனிதர்கள், மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருப்பவர்கள் எல்லாம் செலிபிரிட்டிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த செலிபிரிட்டிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் விளையாட்டு வீரர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை போலவே திரைப்பட நடிகைகள், அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் வசதியும் இருப்பதாக மக்களால் கருதப்படுபவர்கள், அவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் அரசியல்வாதிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லையா? அரசியல்வாதிகள் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பெரும் படிப்பாளிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தொழிலதிபர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாருங்கள், ஏன் இந்த நிலை? காரணம் ஒன்றுதான். மனிதன்
தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டான் என்றால் இந்த தற்கொலை என்பது நடக்கவே நடக்காது. இந்த மனத்தை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கேட்டால், இஸ்லாம் தருகின்ற அந்த அருமருந்து சர்வரோக நிவாரணி என்று சொல்லுகிறார்களே, எல்லா நோய்களுக்குமான தீர்வு அது ஒன்றுதான் இறை நம்பிக்கை. ஒரு மனிதன் தன்னை படைத்த இறைவன் மீது ஒரு முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பான் என்று சொன்னார். அவனே நம்முடைய விதியை தீர்மானிக்கிறான், அவனே நம்மை பாதுகாக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் அவன் தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டான். தற்கொலையை தடுக்கும் விதமாக திருக்குரானிலே வசனங்கள் வருகின்றன. எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள். சூரத்துல் பக்ராவிலே 195வது வசனமாக ஒரு வசனம் வருடப்பட்டிருக்கிறது. லா துல்கு ஐதியக்கும் இல தஹ்லுகா என்பதுதான் அந்த வசனம். அதாவது, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை நீங்கள் அழிவிலே ஆழ்த்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழிவிலே ஆழ்த்திக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். இது அருளப்பட்ட பின்னணி ஒன்றாக இருந்தாலும் இதற்கு சட்டம் இருக்கிறதே, இதிலிருந்து பெறப்படக்கூடிய கருத்து இது பொதுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை அழிவிலே ஆழ்த்திக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அப்படி செய்யாதீர்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் இறைவசனத்தின் கருத்தாகும். என்னென்ன விஷயங்கள் தான் காரணமாக அமைகின்றன மனிதனுக்கு தற்கொலைக்கான காரணங்களாக? மன உளைச்சல், மென்டல் டிப்ரெஷன், இது மிகவும் முக்கியமான பாருங்கள். காஃபி டே என்ற ஒரு மிகப்பெரிய உணவக செயின் சங்கிலி இருக்கிறதே, அதனுடைய அதிபர் சித்தார்த் என்பவர் சிறிது காலத்திற்கு முன்னாலே தற்கொலை செய்து கொண்டார். அதை நாம் பார்த்தோம். ஏன் இப்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய MS தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பதிவாக அவர்களை பற்றிய ஒரு திரைப்படம் வந்த பொழுது அதிலே MS தோனியாக நடித்த சுஷாந்த் ராஜ்புத் என்பவர் ஒரு நடிகர். எந்த அளவுக்கு என்றால், இவர் நிலவிலேயே இடம் வாங்கி வைத்திருந்த ஒரே ஒரு இந்தியர் என்று சொல்லுகிறார்கள். நிலாவிலே. அப்படிப்பட்ட சுஷாந்த் ராஜ்புத் இருக்கிறாரே, அவர் தற்கொலை செய்து கொண்டார் சில நாட்களுக்கு முன்னால். இதை நாம் பார்ப்போம். எனக்கு தெரிந்து ஒரு பிரபல மருத்துவமனையிலே வேலூரிலே பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு மருத்துவர், நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மருத்துவர், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் தற்கொலை செய்து கொண்டார். திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். ஏன் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் ஒருவர் சில காலங்களுக்கு முன்னாலே தற்கொலை செய்து கொண்டார். எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? வாய்ப்பு வசதிகள் இருந்தும் கூட, பணம் இருந்தும் கூட, பொருளாதார சூழல், பொருளாதார வலிமை இருந்தும் கூட அவர்கள் நாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன்? ஹயுண்டாய் என்கின்ற புகழ்பெற்ற கார் நிறுவனத்தை நடத்தி வந்த அதனுடைய உரிமையாளர் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே சியோல் என்ற அந்த நகரத்திலே, கொரியாவின் சியோல் என்ற தென்கொரியாவின் சியோல் நகரத்திலே தன்னுடைய அந்த கார் கம்பெனி இருக்கிறதே, உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த கார் சாம்ராஜ்யம், அதனுடைய தலைவராக இருந்தும் கூட, அதன் உரிமையாளராக இருந்தும் கூட, அதனுடைய உலக தலைமை அலுவலகம் சியோலிலே இருந்தது. அதிலே தன்னுடைய அந்த அலுவலகத்திலே பல மாடி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்ட காட்சியை பார்க்கிறோம். ஏன்? தமிழ் சினிமாவின் ஜாம்பவனாக இருந்த, மிக பிரபலமான படங்களை எல்லாம், திரைப்படங்களை எல்லாம் எடுத்த ஜிவி அவர்கள், ஜி வெங்கடேஸ்வரன் அவர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படி பலரும் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். செலிபிரிட்டிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், மன உளைச்சல்.
இதைத்தான் மனத்தத்துவ நிபுணர்கள் அதிகமாக சொல்கிறார்கள். இது ஒரு உளவியல் பிரச்சனை. மனம் தொடர்பான விஷயங்கள் தான் தற்கொலைக்கு தூண்டுகின்றன. கோபம், நிராசை, நம்பிக்கையை இழத்தல், வாழ்க்கையில் இனிமேல் நாம் வாழ முடியாது என்று நம்பிக்கை இழத்தல், யாரோ சிலர் மிரட்டுவதாலோ வேறு ஏதோ பிரச்சனைகளாலோ பயப்படுதல், அச்சம், அளவுக்கு மீறிய அச்சம், இப்படி பல விஷயங்கள். கோபம், தன்னை மாய்த்துக் கொள்வதன் மூலமாக இன்னொருவரை பழிவாங்க முடியும் என்கின்ற நம்பிக்கை, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த தற்கொலைக்கு அடிப்படை காரணங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு என்ன? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இறைவன் மீதான உறுதியான நம்பிக்கை, நிலை குலையாத நம்பிக்கை. இறைவன் நம்மை காப்பாற்றுவார், அவனே நம்மை படைத்திருக்கின்றான். இந்த வாழ்வு இருக்கிறதே, இந்த வாழ்க்கை, இது நமக்கு உரியதல்ல. இது இறைவனுடைய, இந்த உயிர் இறைவனால் தரப்பட்டது. அது அவனுடைய உரிமை, அவனுடைய பொருள். இந்த உயிரை நாம் மாய்த்துக் கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இறைவன் நம்மிடத்திலே இதனை ஒரு அறப்பொருளாக ஒப்படைத்திருக்கிறான். இந்த உயிரை எப்படி நம்முடைய உடலின் உறுப்புகளும் இறைவனுக்குத்தான் சொந்தமோ, உடலின் உறுப்புகளும் அதைப் போலவே நம்முடைய உயிரும் கூட இறைவனுக்குத்தான் சொந்தம். அப்படிப்பட்ட, அதான் நமக்கு உரிமையில்லாத ஒரு பொருளை நாம் அழித்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அதற்கு அனுமதியும் இல்லை. அந்த உரிமையாளன் இருக்கிறானே எஜமான், அந்த இறைவனிடத்திலே போய் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவனால் வழங்கப்பட்ட ஒரு பொருளை நாம் மாய்த்துக் கொண்டோம் என்று சொன்னார், அதை அழித்து விட்டோம் என்று சொன்னால், அதற்கு நாம் இறைவனிடத்திலே போய் பதில் சொல்ல வேண்டும். அங்கே அவனுடைய சன்னிதானத்திலே அதற்கு பதில் சொல்வதிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது, அதற்கான தண்டனையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்கின்ற உறுதியான எண்ணம் இருந்தது என்றால், நம்மை படைத்த இறைவனின் கையிலே தான் நம்முடைய விதி இருக்கிறது. அவன் இப்பொழுது இருக்கிற கையிறு நிலை, நிராசையான நிலை, அச்சமான நிலை, அனைத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி மீண்டும் நமக்கு அச்சமற்ற ஒரு நிலையை, ஒரு நம்பிக்கையான சூழலை நமக்கு அவனால் வழங்க முடியும். இந்த மனவேதனையை, இப்பொழுது நாம் அடைந்திருக்கிற மனவேதனையை நாம் அகற்ற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை மனிதனுக்கு இருக்க வேண்டும். எனவே தான் திருக்குர்ஆன் கூறுகிறது, நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், சூரத்து ஜுமருடைய திருக்குர்ஆனின் 39வது அத்தியாயத்தின் 53வது வசனம் இது. சகோதர சகோதரிகளே, இதை நான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தாருக்கு கூட இதிலே பயன் இருக்கிறது. நம்மை படைத்த இறைவன் ஒருவன் நம்மை இப்ப கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கையிலே தான் நம்முடைய விதி இருக்கிறது. இன்றைக்கு துன்பத்தை நமக்கு இந்த உலகம் வழங்கி இருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு அதை இன்பமாக மாற்றக்கூடிய சக்தி, அந்த ஆற்றல் அந்த இறைவனிடத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்கிறான் என்றால் அது இறை நிராகரிப்பு என்று இஸ்லாம் கருதுகிறது. ஏன்? இறைவன், அவன் எந்த இறைவனை நம்புகிறானோ அந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் அவன் ஏன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? அந்த நம்பிக்கை இழக்கும் பொழுது, நிராசை அடையும் போதுதானே அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். எனவே இந்த நிராசை இருக்கிறதே, இது இறை நம்பிக்கையோடு தொடர்புடையது. இறை நம்பிக்கையும் இறைவனின் மீதே நிராசை அடைவது, இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்று நினைப்பது, இனிமேல் நமக்கு விமோசனம் இல்லை, நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது என்று கருதுவது, இது நிராகரிப்பல்லவா? இது இறை மறுப்பல்லவா? எனவேதான் இறை நம்பிக்கை கொண்டுவிட்ட பின்னால் ஒருவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த இறை நம்பிக்கையை விட்டு போய்விட்டான் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒருவன் மலையிலிருந்து கீழே உருண்டு விழுந்து வேண்டுமென்றே தன்னை மாய்த்துக் கொள்கிறான் என்று சொன்னார். ஒருவன் ஒரு கத்தியாலோ ஒரு கூறிய ஆயுதத்தாலோ தன்னை குத்தி கிழித்து அதன் மூலமாக அவன் மாண்டு விடுகிறான் என்று சொன்னார். ஒருவன் விஷம் அருந்தி தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னார். வறுமை நாளிலே அந்த நரகத்திலே அவன் சேர்ப்பிக்கப்படுவான், புகுத்தப்படுவான்.
அவன் தொடர்ந்து விஷம் குடித்து உயிரை மாய்த்துக் கொண்டவன் விஷம் குடித்துக் கொண்டே இருப்பான். சாவான், உயிராவான், விஷம் குடிப்பான், மீண்டும் சாவான், உயிராவான், மீண்டும் விஷம் குடிப்பான். இப்படி அது நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மாபெரும் தண்டனை, மிகப்பெரிய தண்டனை, கொடூரமான தண்டனையை அவன் அனுமதிக்க வேண்டியிருக்கும். அதை போலவே கத்தியால் குத்தி தன்னை மாய்த்துக் கொண்டவன் அல்லது துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தன்னை மாய்த்துக் கொண்டவன் இருக்கின்றானே, அவன் அந்த நேரத்திலே மறுமை நாளிலே, அதாவது இந்த இறந்த பின்னால் உருவாகின்ற அந்த உலகத்திலே, அந்த மறுமை உலகத்திலே அவன் அதற்கான தண்டனை எப்படி அளிக்கப்படும் என்றால், அவன் நரகத்திலே தன்னைத்தானே சுட்டுக் கொண்டே இருப்பான். சாவான், மீண்டும் சுடுவான், சாவான், மீண்டும் சுடுவான், மீண்டும் எழுவான், சாவான். இப்படியே தான் அவன் கத்தியால் குத்திக் கொண்டே இருப்பான், கூறிய ஆயுதத்தால் குத்தி. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதை போலத்தான் விஷமருந்தியவன் தொடர்ந்து விஷமருந்தி நடந்து கொண்டே இருப்பான். மலையிலிருந்து கீழே விழுந்தவனும் அப்படித்தான். மீண்டும் மீண்டும் மலையில் ஏறுவான், கீழே விழுவான், இறப்பான், மீண்டும் உயிராக்கப்படுவான், மீண்டும் அதே மாதிரி செய்வான். இதை எதற்காக இஸ்லாம் சொன்னது? ஏற்கனவே கஷ்டப்படுவதனை இன்னும் கஷ்டப்படுத்துவதற்குத்தான் இந்த மதங்களா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. இஸ்லாம் எதற்கு இதை சொன்னது? நீ இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருந்தால் நீ ஏன் உன் உயிரை வாய்த்துக் கொள்கிறாய்? உனக்கு உரிமை இல்லாத உன்னுடைய உயிரை அழித்துக் கொள்கிறாயே, இது தவறல்லவா? உனக்கு உயிரில்லாத உயிரை, இறைவன் கொடுத்த உயிரை நீ அழித்துக் கொண்ட காரணத்தாலே, இறைவனாக உன் உயிரை எடுத்துக்கொண்டால் அது வேறு விஷயம். நீயாக அழித்துக் கொள்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்படி நீ செய்த காரணத்தால் அதற்கு தண்டனை உனக்கு வழங்கப்படும் என்பதை மறந்து விடாதே என்று அவனுக்கு அந்த தண்டனையை பற்றி காட்டி, தண்டனையின் கடுமையை காட்டி, அதன் மூலமாக அவனை சீர்திருத்துகிறது இஸ்லாம். இஸ்லாமிய சமுதாயங்களிலே, இந்த உலகெங்கும் எந்த நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயங்களிலே இந்த தற்கொலை என்பது குறைவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இது மனத்தத்துவ நிபுணர்களுடைய புள்ளி விவர கணக்கிலேயே இது வருகிறது. சில முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தெரியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் இந்த போதனைகள், இந்த திருக்குரானின் போதனைகள், இந்த நபிகளாரின் போதனைகள் அவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் அதற்கு பொருள் என்று கூறிக்கொண்டு, நமக்கு உரிமை இல்லாத விஷயத்தை நாம் அழித்துக் கொள்ள நமக்கு உரிமை இல்லை என்பதை இங்கே சொல்லிக் கொண்டு, இதற்காக என்ன நாம் செய்ய வேண்டும்? ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுவிட்டால் அதற்கான வழி என்ன என்று பார்க்கும் பொழுது, இமாம் பைஹத்தி அவர்களுடைய அஸ்மா வ சிஃபாத் என்கின்ற புத்தகத்திலும் அவர்களும், அதே மாதிரி இமாம் ஹாக்கிம் அவர்கள் தன்னுடைய முஸ்ததரக் என்ற நபிமொழி தொகுப்பிலும், அதை போலவே இமாம் நசை அவர்கள் அஸ்ஸுனனுல் குப்ரா என்கின்ற தன்னுடைய நபிமொழி தொகுப்பிலும், அதை போலவே இமாம் முந்திரி அவர்கள் தம்முடைய தர்ஹீப் என்ற நபிமொழி திரட்டிலும் ஒரு அழகான நபிமொழியை தந்திருக்கிறார்கள். அது என்ன என்று கேட்டால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரை அறிவிக்கிறார்கள். அதாவது, சற்று மன உளைச்சலுக்கு, மன வருத்தத்திற்கு தன்னுடைய அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்து தலைவி, பெண்களின் தலைவியான பாத்திமா அவர்கள், அதாவது நபிகளாரின் அன்பு மகளார், மன வருத்தத்திற்கு ஆளாகி இருந்த பொழுது, சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த பொழுது நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், பாத்திமாவே, நான் சொல்வதை கேட்டு, நான் சொல்லித் தருகின்ற பிரார்த்தனையை கேட்டு காலையும் மாலையும் அந்த பிரார்த்தனையை சொல்வதற்கு உனக்கு என்ன தடை? நான் சொல்ற இந்த பிரார்த்தனையை நீ கேள் என்று சொல்லி ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். அந்த பிரார்த்தனை என்ன? அந்த பிரார்த்தனை என்ன என்று கேட்டால், அல்லாஹும்ம, இறைவா, பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையை கொண்டே, உன்னுடைய கருணையை முன்வைத்தே நான் உன்னிடத்திலே என்னை பாதுகாக்கும்படி நான் கோருகிறேன். அஸ்லிஹி ஷஅனி குல்லஹு, அடுத்தவை, என்னுடைய அத்தனை விவகாரங்களையும் நீ சீராக்கித்தா, சீர்குலைந்திருக்கிற அத்தனை விவகாரங்களையும் நீ சீராக்கித்தா. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், ஒரு கனப்பொழுதும் கூட, கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விடாதே. உன்னுடைய கேரில் நான் இருக்க வேண்டும். என்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய, கேர் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு இல்லை.
நான் பயங்கரமான ஒரு மன உளைச்சலில் இருக்கிறேன். எனவே என்னை கண்ணிமைப்பொழுதும் என்னுடைய கேரிலே, என்னுடைய பாதுகாப்பிலே என்னை ஒப்படைத்து விடாது. நீ உன்னுடைய பாதுகாப்பிலே வைத்திரு என்னை என்று சொல்லி இந்த மிகவும் எளிமையான, மிகவும் சுருக்கமான இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள், நீ கேட்கக்கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளிடத்தில் சொன்னார்கள். அவருடைய மன உளைச்சலுக்கு அவர்கள் பரிகாரம் இந்த பிரார்த்தனை தான் என்பதை எடுத்துரைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே என்னருமை சகோதர சகோதரிகள், நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னொரு துவா, அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த ரப்பனா வ தஆலைத யா தல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, நீயே அமைதியே வடிவானவன் நீதான். அமைதி உன்னிடத்திலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது, உன்னிடத்திலிருந்து தான் அமைதி வருகிறது. மின்கஸ்ஸலாம் அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம், நீயே அமைதியின் வடிவாக இருக்கிறாய், நீயே அமைதியின் பிறப்பிடமாக இருக்கிறாய், அதன் வசிப்பிடமாக இருக்கிறாய். நீயே உன்னிடத்திலிருந்தே அந்த அமைதி ஊற்றெடுத்து மற்றவர்களுக்கு கிடைக்கிறது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. நீ மிகவும் அருள்வளம் மிக்கவன், நீ மிகவும் உயர்ந்தவன். தபாரக்த ரப்பனா வ தஆலைத யா தல் ஜலாலி வல் இக்ராம், கம்பீரமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று சொல்லி இந்த துவாவை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுதான் அமைதி, மன அமைதி பெறுவதற்கான வழி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இறைவனை தியானிப்பதால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இந்த அமைதி மனிதனுக்கு கிட்டிவிட்டால் அவன் தற்கொலையை சற்று நாடமாட்டான், இறை நம்பிக்கை வலுப்பெறும் என்பதை நாம் சொல்லிக்கொண்டு, இந்த துவாவை நாம் காலையும் மாலையும் தொடர்ந்து ஓடி வந்தால் மன உளைச்சலிலிருந்து தப்பித்து தற்கொலை எண்ணங்களிலிருந்து எந்த ஒரு மனிதனும் ஈடுபட முடியும். இந்த பிரார்த்தனையை அரபியில் தான் ஓத வேண்டும் என்பதல்ல, தமிழிலும் ஓதிக்கொள்ளலாம். எல்லா மொழிகளும் இறைவனுக்கு தெரியும், மொழிகள் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவையே என்று கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.